ரியலி ஐ ஆம் ஸோ சாரி பாப்பா. உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது. நம்முடைய கனவு ஹீரோவான அப்பா இறந்து போகிறது, கொல்லப்படுறது எவ்வளோ வருத்தம் அளிக்கும்னு சொல்லிட்டு என்னால் உணர முடியுது. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் அம்மாட்ட கேட்டுப்பாரா பாப்பா. நான் 4-5 கேள்வி தான் கேட்பேன், நிறைய கேள்விகள் இல்லை. நீ சின்ன குழந்த, அதை நினைவு வச்சுக்க முடியாது. அதனால் சில கேள்விகள் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அதை நீ நேராக உங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இது உன்னுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு ஓரளவு உதவுன்னு நினைக்கிறேன் பாப்பா. சிவேந்தியர்கள் யாருன்னு கேளு உங்கள் அம்மாகிட்ட. அம்மா, இந்த அமெரிக்கா எப்படி உருவாச்சு, இங்கே பூர்வக்குடிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேளு. பூர்வக்குடிகள்னு சொன்னால் இங்கேயே பிறந்து வளர்ந்து தலைமுறையாக வசிக்கிறவங்க பாப்பா. அவங்கெல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு கேளு. இன்னும் சில கேள்விகள் இருக்குது, அதையும் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுட்டு. சின்ன சின்ன கேள்வி தான் பாப்பா. ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்னு சொல்லிட்டு கேளு பாப்பா. நீ மறக்காமல் இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிறதுக்கு உன்ன மாதிரி குட்டி பாப்பா ஒன்று நீ படங்களை பார்க்கலாம், கூகுளில் போய் பாரு. நல்லா தெளிவானவ, நீ அறிவாளி. அதில் ஹிரோஷிமா நாகசாமின்னு சொல்லிட்டு போட்டு பாரு. அதில் எத்தனை குழந்தைங்க உடம்பு எரிஞ்சு போய் அழுதுட்டு இருப்பாங்க, பாதி துணியோட ரோட்டில் ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம், சில வீடியோ, சின்ன சின்ன வீடியோகள்லாம் நீ பார்க்கலாம் பாப்பா. அம்மா, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு கேளு. இது பழைய வரலாறு. இப்போது ஈரானில் ஒரு பள்ளிக்கூடத்து மேலே, அதுவும் குட்டி பாப்பாங்க, உங்கள் அக்காமார்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்து மேலே குண்டு வீசி நூற்றுக்கணக்கான மாணவிகளை கொண்டுட்டாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டு அம்மாக்கிட்ட கேளு பாப்பா. அதே மாதிரி உன்ன மாதிரி குட்டி பாப்பாங்க நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் அவங்க டேடிங்களை, அவங்க மம்மிகளை, அவங்க பிரதர்ஸை எல்லாத்தையும் இழந்துட்டு பக்கத்தில் தான் இங்கே உன்னுடைய ரொம்ப வேண்டப்பட்ட இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அவங்க பாலஸ்தீன் சொல்லுவாங்க, அங்கே அனாதையாக வந்து தட்டி ஏந்திட்டு நிற்கிறாங்களே பாப்பா. அது ஏன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் அம்மாட்ட கேளு பாப்பா. இன்றைக்கி நமக்கு உலகம் முழுக்க கேஸ் பிரச்சனைனால நிறைய பாப்பாங்க கஷ்டப்படுறாங்களே, அது ஏன்னு சொல்லிட்டு, அதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு தயவுசெய்து உங்கள் மம்மிக்கிட்ட கேளு பாப்பா. இந்த கேள்விக்கெல்லாமே உங்கள் அம்மா மம்மி பதில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் உன் அழுகையே நின்று போயிடும். உன்னை சுற்றி நிறைய பாப்பாக்கள் அழுகிறாங்கல்ல, அந்த அழுகைக்கும் நீ தீர்வு நீயே வந்து பார்த்துப்ப பாப்பா. துப்பாக்கி தூக்கி போட்டுட்டு ஒரு அமைதியான, ஒரு உண்மையான மனுஷனாக வாழ்கிறதுக்கான இதை வந்து உங்களுடைய தலைவர்கள்கிட்ட நீ உருவாக்கணும் பாப்பா. இதுதான் இந்த தாத்தாவுடைய ஆசை. தயவுசெய்து அழுகை நிறுத்து பாப்பா. உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது என்னால் பாப்பா. என்ன செய்கிறது, காலத்தினுடைய கோலத்தில் இன்றைக்கு உன்னுடைய டேடி எழுந்திருக்க, அந்த இழப்பை யாரும் ஈடு செய்ய முடியாது பாப்பா. ஐ ஆம் ஸோ சாரி. ஆனால் மறந்துடாமல் நான் கேட்ட கேள்விங்களை உங்கள் மம்மிக்கிட்ட கேளு. அப்போ தான் வந்து உன்ன மாதிரி பாப்பாக்களை பற்றி நீயும் புரிஞ்சுப்ப, அவங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுப்ப பாப்பா. ஐ ஆம் ஸோ சாரி.